ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கனவுக்குடி அண்ட் ஹேவ் எ நைஸ் டே டு எவ்ரி ஒன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்னுடைய டே இன் மை லைஃப் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறையா டிப்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டையுமே சேர்த்து புலாவாக ரெடி பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மசாலாலாம் ரொம்ப கம்மியாக போட்டு காரம் இல்லாமல் பசங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல உதிரி உதிரியாக சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்தது. சில நேரம் நம்ம நினைப்போம் நிறையா மசாலாலாம் போட்டால் தான் டேஸ்ட்டு அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மைல்டான ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது கூட சூப்பராக டேஸ்ட் வரும். நம்ம செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. இதில் மிளகாத்தூள் கூட நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் மஞ்சத்தூள், தனியாத்தூள் அண்ட் கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அண்ட் காரத்துக்கு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுக்கும் சேர்த்து இதுதான். அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாப்பா வந்து இன்றைக்கி எங்ககிட்ட ஃபிஷ் ஃபிங்கர் தான் கேட்டிருந்தா. பட் ஃபிஷ் ஃபிங்கரெல்லாம் செய்ய மார்னிங் என்னால் கண்டிப்பாக முடியாது. அதனால் ஃபிஷ் ஃப்ரை கூடயே ரைத்தா, கேரட்டு, குக்கும்பர், வெங்காயம் எல்லாமே போட்ட ஒரு ரைத்தா. 1 பாட் ரைஸ் செஞ்சாலே எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பசங்க ரைத்தா கேட்பாங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்நாக் ஃப்ரூட்ஸாகவும், செகண்ட் ஸ்நாக் முறுக்கு அண்ட் பிஸ்கெட் வச்சுருக்கேன். எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்நாக் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்நாக் ஃப்ரூட்டாக தான் இருக்கும். பசங்களுக்கு வந்து பிஇ லெசனில் ஐஸ் ஸ்கேட்டிங் செஷன் இருந்தது. அது வந்து இந்த வாரத்தோடு முடிஞ்சிச்சுங்க. மெடல் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்விம்மிங் ஸ்டார்ட் ஆகும். என்னதான் வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆனாலும் சில நாட்கள் வின்டர் மாதிரி தாங்க இருக்குது இந்த ஸ்ப்ரிங். சம் டேஸ் பார்த்திங்கன்னா 15 to 18 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போகும். நல்லா வெயில் அடிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு லைட்டாக தான் வெளியில் போகையில் குளிரும். ஆனால் சில நாட்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரீசிங் குளிராக இருக்குது. காலையில் வெயிலே வர்றதில்ல, மழை பெய்யுது, நல்லா காற்றடிக்குது. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வின்டரில் எப்படி குளிர் இருக்குமோ அதே அளவுக்கு குளிர் இருக்குது. ஸ்ட்ராலரில் போட்டுட்டு காலையிலேயே வாக்கிங் வருவாங்க. அப்புறம் நிறைய பேர் ஜாகிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சைக்கிளிங் எல்லாம் கூட இந்த ரோட்டில் யூஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு எதையுமே காணும், யாரையுமே காணும். பார்த்தேன் அப்படியே எம்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க, ஒருத்தருமே ஆப்போசிட்ல இல்லை. டாக்ஸ் எல்லாம் கூட இந்த டயத்துல வாக்கிங் கூட்டிட்டு வருவாங்க. பட் இன்னைக்கு யாரையும் காணும். ஏன்னா பயங்கர விண்டி. காலையில தான் ரெயின் விழுந்திருக்கு. ஸோ பயங்கர விண்டியா இருக்கிறதுனால குளிர்து, கையெல்லாம் பயங்கரமா ஃப்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு 1-2 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும்போது எப்படி ஃப்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ யாரையுமே வெளியே காணும். பாத்திரம் வந்து இன்றைக்கி டிஷ்வாஷரில் போடலை. எப்பயுமே போட மாட்டேன். ரொம்ப அதிகமான பாத்திரம் இருந்தால் மட்டும்தான் டிஷ்வாஷரில் போடுவேன். ஸோ கொஞ்சம் வெசல்ஸ் தான் அப்படிங்கிறதுனால ஹேண்ட் வாஷ் பண்ணி கவுத்தியாச்சு. ஸோ இது வாட்டர் கொஞ்சம் இதானதுக்கப்புறமா நம்ம அந்த கிளாத்தில் ட்ரை பண்ணி வச்சிட்டோம்னா ஓகே. இந்த கிளாத்தை விரித்து விட்டுட்டு இங்கே பாத்திரத்தை எல்லாம் கவுத்தி போட்டுட்டு இந்த விண்டோவை வந்து ஸ்லைட் பண்ணி விட்டுருவேன். ஸோ காற்று ஹேர் ஃப்ளோ இருக்கும், சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஸோ அடுத்து இந்த பார்ட்டுக்கு வரலாம். இந்த டேபிள் ஸோ கொண்டு வந்த பேகு அண்ட் ஸ்கேட்டிங்க்கு கொண்டு போன திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பேகை எடுத்து வைக்கணும். இந்த இடத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பாக்காக அவளுக்கு நான் வாங்கின ஸ்கார்ஃபு. இது வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். கழுத்து வரைக்கும் கவர் ஆகிடும் இந்த ஸ்கார்ஃபு. ஸோ டிஷர்ட்டுக்கு உள்ளே விட்டுக்கிற மாதிரியான ஒரு இது அவளுக்கு வாங்கின ஸ்கார்ஃபு. ஆனால் இந்த டெட்டிக்கு வெளியில் போகையில் குளிருமா. ஸோ மேடம் வந்து டெட்டிக்கு ஜாக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் இன்னும் எடுத்து சால்மன் ஃபிஷ்ஷு ஆஃபரில் கிடச்சிச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. ஆஃபர்னால் ரொம்பலாம் கம்மி இல்லைங்க, ஒரு 20% டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. இல்லைன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் பீசஸ் தான் கிடைக்கும். அதுவும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆஃபரில் கிடைக்கும் போது நம்மளுக்கு பெரிய பீஸாக தான் இருக்கும். அரௌண்ட் ஒரு 1 kg இல்லைன்னா ஒரு 750 கிராம்ஸ் அரௌண்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 750 கிராம்ஸ் இருக்குது. 226 க்ரௌன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டுமே கொடுத்துருவாங்க. இதை நம்ம ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி மசாலா போட்டு வச்சிட்டோம்னா வேணும்னா 2 பீஸ் எடுத்து டெய்லி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ சால்மன் ஃபிஷ் அண்ட் எக் இதுவும் இன்றைக்கி ஆஃபரில் இருந்தது. இல்லைன்னா நார்மலாக நம்மளுக்கு
6xே வந்து அரவுண்ட் 55 to 60 crowns வரும். இது 30xே வந்து 170 crownsன்னு நினைக்கிறேன். 165 to 170 crowns. அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம். ஸோ சில கடைகளில் சில நாள் சில ஐட்டம்ஸ் ஆஃபர் இருக்கும். அந்த ஐட்டம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா ஆஃபர் போட்டிருக்கிற நேரத்தில் போய் வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒரு 10-20% டிஸ்கவுண்ட்டில் கம்மியாக கிடைக்கும். இப்போ நான் லைட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ஈவன் மொபைல் லைட் கூட யூஸ் பண்ணல, கிச்சனில் இருக்கிற எந்த லைட்டுமே யூஸ் பண்ணல. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஒரு நிலக்கடலை தாங்க, ஆனால் இங்கே வந்து நிலக்கடலை நல்லாவே பெரிய பெரிய பீஸாக இருக்கும், சால்ட்டடு, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இது. அண்ட் இது வந்து ஒரு ஸ்நாக். இது வந்து ஓட்ஸ் வித் டார்க் சாக்லேட். எங்கள் பாப்பா ஓட்ஸு சாப்பிட மாட்டா, தம்பி சாப்பிடுவான். ஸோ பாப்பாவுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி அவளுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவரில் ட்ரை பண்ணலான்னு குட்டி பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் டார்க் சாக்லேட், நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட் டூத்ஸ் அப்படி தான் சொல்லணும் எங்கள் வீட்டில். பாப்பா அடிக்கடி சாக்லேட் கேட்பா, அதனால ஒரு பீஸ் கேட்டான்னா ஒரு பீஸ் டார்க் சாக்லேட் கொடுப்பேன். அண்ட் மில்க்கு இங்கே வந்து 1.5 அந்த ரேஞ்சிலையும் மில்க் கிடைக்கும். அதாவது 1.5% ஃபேட், 3.5% ஃபேட். 1.5% ஃபேட் மில்க் வாங்குகிறோன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே காய்ச்சினா தான் ஓரளவுக்கு காஃபி டீ நல்லாயிருக்கும். அதே இந்த மில்க் வந்து நம்மளுக்கு காஃபி டீக்கெல்லாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பனானா டிஃபால்ட்டாக வீட்டில் எப்பயுமே இருக்கும். பொட்டேட்டோஸ் 2 kg பொட்டேட்டோ பேக் ஆஃபர் போட்டிருந்தான், பட் நான் வாங்கலை. அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் சொத்தையாக இருந்தது, நல்லா இருக்குல்ல. ஸோ ஆஃபர் போட்டிருக்காங்கங்கிற காரணத்துக்காகவே நம்ம எடுத்துடக்கூடாது. சில இது நல்லா இல்லைன்னா கூட ஆஃபர் போட்டுருவாங்க. அண்ட் லெமன், நாங்கள் இந்த க்ரீன் லெமன் தான் வாங்குவோம். அந்த எல்லோ லெமன் கிடைக்கும்ல, அது எங்களுக்கு பிடிக்காது. ஸோ க்ரீன் லெமன், இதுதான் நம்ம ஊர் லெமன் மாதிரி இருக்கும். அண்ட் மேங்கோ சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃபரில் போட்டிருந்தாங்க, கம்மியாக இருந்தது. ஸோ ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி. ஃபைனலாக பில். நான் வாங்கியிருக்கிற இவ்வளோ ஐட்டம்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கிடையாது, ரேண்டமாக தான் சில திங்ஸ் வாங்கியிருக்கேன். டோட்டலாக எத்தனை ஐட்டம்ஸ்னால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அண்ட் இந்த ஓட்ஸ் 12 ஐட்டம் வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 12 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். ரேண்டமாக தான் சில ஐட்டம் வாங்கியிருக்கேன், ரெகுலராக வாங்குகிற மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை. எக்கு வந்து டிஃபால்ட்டாக நமக்கு தேவை. அண்ட் பனானா, இது ரெண்டுமே எங்கள் வீட்டில் டிஃபால்ட்டாக இருக்கும் எப்பயுமே. ஸோ பில்லு அரவுண்டு 12 ஐட்டம்ஸ்க்கு 623 crowns, அதாவது 622.92 crowns. அதை ரவுண்ட் அப் பண்ணி 623 வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம எக்கு ஃபிஷ்ஷு இது தான் நம்மளோட லிஸ்ட்லேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, பல்காக வாங்கியிருக்கோம். 30x சால்மன் ஃபிஷ் ஒரு 750 grams போது நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்துடும். ஸோ இதுவே அரவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 400 crowns வந்துருச்சு. அண்ட் மற்றதெல்லாம் ஒரு 350 crowns ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே அதாவது பிளேஸுக்கு போயிடும். சால்மன் ஃபிஷ்ஷை வந்து ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஒரு 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணிடுவேன். இந்த சிப்ஸ் வந்து இது சிப்ஸுன்னு சொல்ல முடியாது, இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட். இது வந்து நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே தான் நினச்சி நான் வேறு ஒன்று வாங்கினேன். ஸோ நான் ஸ்கூலில் சாப்பிட்ட ஸ்டிக் இது தான் நினச்சி, இதுவும் அந்த ட்விஸ்டட் ஸ்டிக் தான். ஸோ அதுதான் இதுன்னு நினச்சி நான் இது ஒன்று வாங்கினேன். பசங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி சீஸ் ஃப்ளேவரில் வாங்கினேன். இந்த மாதிரி ட்விஸ்டடாக இருக்கும். பட் இது வந்து அது கிடையாது, நான் ஸ்கூலில் சாப்பிட்டது கிடையாது. இது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது. பட் இது இன்றைக்கி பார்த்தேன், இதுதான் நான் ஸ்கூலில் சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஷுவராக தெரியல. பட் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், மேபி அதே தானான்னு. பட் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் சரி நம்ம ஒன்று வாங்கி ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
செகண்ட் டைப்பையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம், பிடிக்கலைன்னா விட்டுறலாம், அவ்வளோதான். ஸோ சொன்னேன்ல பனானா டிஃபால்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி 2 பனானா இருக்குது. கிரேப்ஸ், கிவி பொறுத்த வரைக்கும் நல்லா பழுத்துருச்சுன்னு வைங்க, நல்லா கொலன்னு பழுத்துருணும், ஜெல்லி மாதிரி இருக்கணும். எங்கள் பாப்பா சொல்லுவாள் ஜெல்லி மாதிரி இருக்கணுமா, அப்போ தான் நல்லாயிருக்கும் கிவின்னு. ஸோ அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி கொடுத்து பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைங்க கிவி சாப்பிட மாட்டேங்காங்க அப்படின்னா. ஸோ பனானா, மேங்கோ, நான் இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ வாங்கின பேக் தான் இது. ஸோ இந்த பேக்கே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயே பொட்டேட்டோஸை நான் ஸ்டோர் பண்ணி, மெஷ்ஷு பேக்காக இருக்கா, ஸோ நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காகவும் இருந்தது கொஞ்சம். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸ் இருக்குது அண்ட் சேப்பங்கிழங்கு கொஞ்சம் முளைச்சிருச்சு, இந்த நாளைக்கு யூஸ் பண்ணிடணும். சேப்பங்கிழங்கு இருக்குது அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ இதுவும் இருக்குது. ஸோ கிழங்கு வெரைட்டிஸ் எல்லாம் ஒரே இதில் போட்டு வச்சாச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கனைசர் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா நம்ம அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த பேக் எனக்கு கவுண்டர் டாப் மேலே போகாது, ப்ளஸ் விசிபிளாகவும் இருக்காது. அதனால எனக்கு இந்த பேக் ஓகே. சப்போஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்குங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா ஃபேன்சியான ஆர்கனைசர் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் தான் இருக்குது. வெஜிடபிள்ஸ், இந்த ஆனியன், பொட்டேட்டோ, டொமேட்டோஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் இந்த ஷெல்ஃபில் தான் பண்ணிக்கிறேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. வாங்கிட்டு வந்ததும் அதாவது பிளேஸில் எடுத்து வச்சிட்டோம்னா கிளட்டர் ஃப்ரீ அண்ட் பேக்கும் அதோட பிளேஸ்க்கு இப்போ போயிடும். இந்த மாதிரியான கவர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கவர் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான கவர்ஸ் ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால இது அப்படியே டஸ்ட்பினுக்கு தான் போகுது. இல்லைனா நம்ம ரீயூஸ் வேறு எந்த மாதிரி பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பீல் பண்ணுறீங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு கவுண்டர் டாப் மேலே ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கவர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் கவர் நியூஸ் பேப்பர்லேயும் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அந்த பவுல் இருக்கும், அதில் வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா கிச்சனுக்கு இதில் போட்டுருவேன். ஃபைனலி இந்த பேக்கையும் அதுக்கான இடம்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வச்சிடலாம். பேர்ட்ஸ் சத்தம் கேட்குதுல்ல. சம்மரில் விண்டோ ஓப்பன் பண்ணால் போதும் பேர்ட்ஸோட சத்தம் அப்படி கேட்கும். வின்டரில் அதோட சத்தமே கேட்காது. இது நானும் பாப்பாவும் கிறிஸ்மஸ் டயத்தில் பண்ண கார்லேண்ட். இப்போ அடிக்கிற காற்றுல அது அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட அசையும் போது ரொம்பவே நல்லாயிருக்கு. பன்னெண்டு மாதத்தில் 8 மாதம் இங்கே குளிர் தாங்க. 4 மாதம்தான் நல்லா வெயில் அடிக்கும். அதனால் கிளாத்ஸை மோஸ்ட்லி நான் வீட்டுக்குள்ளே தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சம்மர் அப்படின்னா நம்ம வெளியில் போடலாம், காற்று 1 ஹவரில் நல்லா காஞ்சிரும். அதே வின்டர் டைம் அப்படின்னா 2-3 நாள் நீங்கள் வெளியில் போட்டாலும் அந்த கிளாத்து சில்லாக அப்படியே தாங்க இருக்கும். வழியாக மட்டும்தான் நம்மளுக்கு சன்லைட் உள்ளே வரும், மற்ற எந்த விண்டோஸ் வழியாகவும் சன்லைட் உள்ளே வராது. ஸோ நான் இங்கே இருக்கிற சன்லைட்டை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ரேக்கை வச்சு கிளாத்ஸை ட்ரை பண்ணிக்கிறேன். நம்ம வேணும்னா பால்கனியில் கூட வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் சன் நல்லா இருக்கும்போது. அதே வின்டரில் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே பின்னாடியே ஹீட்டர் இருக்குது. ஹீட்டர் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஹீட்லேயே இங்கே ஸ்டாண்ட் வச்சு காய போட்டோம்னா நல்லாவே கிளாத் ட்ரை ஆகிடும். ரூமில் இருக்கிற ஹீட்டர்ஸ் பக்கத்தில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம், அங்கேயும் நல்லா கிளாத் ட்ரை ஆகிடும். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.